Class 8 English Medium Lesson 17 Plant Kingdom Part 2. இந்த பார்ட் 2ல் நம்ம ஃபங்கை பற்றி பார்க்க போகிறோம். சிங்குலர், அதாவது ஒரே ஒரு பூஞ்சையை மட்டும் சொல்லும் பொழுது ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூரலில் சொல்லும் பொழுது ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்கை பிலாங்ஸ் டு தேலோஃபைட்டா. இது தேலோஃபைட்டா வகையை சேர்ந்தது. இட்ஸ் பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இந்த தாவர உடலமானது வேர், தண்டு, இலை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்காது. த பிளான்ட் பாடி ஆஃப் ஃபங்கஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் ஹைஃபே. அதாவது அதனோட உடலம் எப்படி இருக்கும்னா ஹைஃபாங்கிற இலை மாதிரி இருக்கும். ஃபிலமெண்ட்னா இலை. செவரல் ஹைஃபா ஆர் அரேஞ்ச்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க் கால்டு மைசீலியம். நிறையா ஹைஃபாக்கள் சேர்ந்ததை நம்ம மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். The cells of fungi are multicellular and eukaryotic. இதனோட செல்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டிசெல்லுலர், யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். Some species of fungi like yeast are unicellular and eukaryotic. இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு செல் இருக்கக்கூடிய ஈஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் அதுவும் யூகேரியாட்டிக் வகையை சேர்ந்தது தான். The cell wall of fungi is made up of a chemical substance called chitin. அதாவது அந்த செல் சுவர் பார்த்தோம்னா இந்த பூஞ்சையோடைய செல் சுவர் கைட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருளால் ஆனது. இப்போ இந்த படத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஒரு பகுதி பார்த்தோம்னா ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக சேர்ந்தது மைசீலியம். நிறையா ஹைஃபாக்கள் ஒன்றிணைந்தது மைசீலியம். The reserved food material of fungi are glycogen and oil. அதாவது பூஞ்சைகளின் உணவுப் பொருட்கள் கிளைக்கோஜனாகவும் ஆயிலாகவும் எண்ணெய்களாகவும் சேமிக்கப்படுகின்றன. They have no starch because they have no chlorophyll pigment. இதில் பார்த்தோம்னா ஸ்டார்ச் இருப்பதில்லை. ஏன்னா இதில் குளோரோஃபில், பச்சையம் அப்படிங்கிற நிறமி இல்லை. ஸோ தே ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா பிற சார்பு ஊட்டமுறை உண்ணிகள். அதாவது உணவுக்காக பிற உயிரினங்களை சார்ந்து இருக்கக்கூடியதை நம்ம ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆர் ஆஃப் 3 types, நேம்லி பேரசைட், சாப்ரோஃபைட் அண்ட் சிம்பயோட்டன்ஸ். இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ் அதாவது பிற சார்பு ஊட்டமுறை உயிரிகளை 3 வகையாக சொல்கிறோம். பேரசைட் அப்படின்னா ஒட்டுண்ணிகள், சாப்ரோஃபைட் மட்குண்ணிகள், சிம்பயோட்டன்ஸ் இணைப்புயிரிகள். Some species of fungus live as parasites. அதாவது சில பூஞ்சை வகைகள் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. They absorb food from the living organism with the help of special root called hastoria. அதாவது இது எதன் மேலே ஒட்டிகிட்டு இருக்குதோ அந்த உயிரினத்திலிருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கும் வேர்கள் மூலமாக. அந்த வேரை நாம் என்னென்னு சொல்லுவோம்னா ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. இட் அஃபெக்ட்ஸ் கிரவுண்ட்நட் பிளான்ட் அண்ட் காஸ் டிக்கா டிசீஸ். அந்த பூஞ்சைக்கோட பேர் செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. இந்த பூஞ்சை கிரவுண்ட்நட் அதாவது நிலக்கடலை தாவரத்தை தாக்கி அதில் டிக்கா நோயை உருவாக்கும். The branch of study of fungus is called mycology. அதாவது பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும். இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது டிக்கா நோயால் பாதிக்கப்பட்ட வேர்க்கடலை செடி. Some fungus species of fungi live as saprophytes. மட்குண்ணிகள். They grow upon the dead and decaying organic matter and get food from them. அதாவது சில வகையான பூஞ்சைகள் பார்த்தோம்னா மட்குண்ணிகளாக வாழ்கின்றன. மட்குண்ணிகள் அப்படின்னா என்னென்னா அது இறந்த அழுகிய உயிரினங்களோட உடல் பகுதியில் வளர ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான உணவை அந்த டெட் ஆர்கன்லேருந்து எடுத்துக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ரைசோபஸ் அப்படிங்கிற பூஞ்சை மட்குண்ணி, அதாவது இறந்து போன பொருட்கள் மேலே வாழுது. Some species of fungi are living with algae and mutually benefited. அதாவது சில பூஞ்சைகள் ஆல்காக்களுடன் சேர்ந்து வாழ்கின்றன. 2 உயிரினங்களும் பயனடைகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டு லைக்கன்.
Some of them live symbiotically with higher plants in their roots called mycorrhiza. அதாவது சில பூஞ்சைகள் உயர் தாவரங்களின் பூஞ்சை வேர்களுடன் இணைந்து கூட்டுயிரிகளாக வாழ்கின்றன. Classification of fungi. Fungi are classified into different classes as given below. அதாவது ஃபங்கையை மைக்கோமைசிட்ஸ் யூமைசிட்ஸ் அப்படின்னு 2 வகையாக பிரிப்போம். இதில் மைக்கோமைசிட்ஸ் அப்படின்னா பார்த்தோம்னா மோல்டுகள் மாதிரி இருக்கும். இது வந்து டீகேயிங் மெட்டீரியலில் வாழும். மியூமைசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வகை இருக்குது. பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பசிடியோமைசிட்ஸ், யூரெட்ரோமைசிட்ஸ். ஆன்டிபயாட்டிக் அதாவது நுண்ணுயிர் கொல்லிகள் பெனிசிலியம் நொட்டேட்டம் and cephalosporin which cure different diseases are obtained from fungi. அதாவது பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையில் இருந்தும் செஃபலோஸ்போரின் அப்படிங்கிற மருந்துகள் நுண்ணுயிர் கொல்லிகள் வந்து பூஞ்சைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இவை பல்வேறு நோய்களை தீர்க்கும் மருந்தாக பயன்படுகின்றன. ஃபுட் உணவு. Mushroom contains rich protein and minerals. The most common edible mushroom is agaricus. அதாவது பார்த்தோம்னா காளான்களில் வந்து அதிக அளவு புரதமும் தாது பொருட்களும் இருக்குது. ரொம்ப அதிக அளவில் உண்ணக்கூடிய பொதுவான காளான் அப்படின்னா அகாரிக்கஸ், அதாவது பொத்தான் காளான் வகையை சார்ந்தது. விட்டமின்ஸ் வைட்டமின்கள். Fungus like Asbiogosby and Erymothecium gosby are used to produce vitamin B12, riboflavin. அதாவது இந்த 2 வகையான பூஞ்சைகள் வந்து விட்டமின் B2 ரிபோஃப்ளேவின் தயாரிக்க உதவுகின்றன. ஆல்கஹால் மதுபானம். ஃபங்கஸ் லைக் ஈஸ்ட் கண்டெயின் என்சைம்ஸ் இன்வெர்டேஸ் அண்ட் சைமேஸ். அதாவது சில வகையான பூஞ்சைகள் இன்வெர்டேஸ் சைமேஸ் போன்ற நொதிகளை கொண்டுள்ளன. விச் ஃபெர்மெண்ட் த சுகர் மொலாசஸ் இன்டு ஆல்கஹால். அதாவது இந்த நொதிகள் வந்து என்ன பண்ணுன்னா அந்த சர்க்கரை கழிவில் இருக்கக்கூடிய கழிவுகளை நொதிக்க செய்து அதை எத்தனாலாக அதாவது மதுபானமாக மாற்றுகிறது. படம் ஈஸ்ட் மதுபானம் தயாரிக்க உதவும் பூஞ்சை. டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை இன் பிளான்ட்ஸ். அதாவது பூஞ்சைகள்னால தாவரங்களில் ஏற்படும் நோய்கள். பேத்தோஜன் பார்த்தோம்னா ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம். இது வந்து வில்ட் டிசீஸ் இன் காட்டன் அதாவது பருத்தி செடியில் வாடல் நோயை ஏற்படுத்தும். செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா டிக்கா டிசீஸ் இன் கிரவுண்ட்நட். அதாவது வேர்க்கடலை செடியில் டிக்கா நோயை உருவாக்குது. அடுத்து கொலிடோட்ரைக்கம் பல்கேட்டம் கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை உருவாக்குது. பைரிகுலேரியா ஒரைசே இது வந்து நெல்லில் ஃப்ளாஸ்ட் நோயை உருவாக்குது. அல்புகோ கேண்டிலா இது வந்து முள்ளங்கியில் வெண்துரு நோயை உருவாக்குது. அடுத்து இந்த படத்தில் இருக்கிறவர் தான் ஆர்ஹெச் விட்டேக்கர். இந்த ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 கிங்டம் கான்செப்டில் ஃபங்கை வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஏன்னா அதில் வந்து குளோரோஃபில் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஆக்டிவிட்டி 1. டேக் a piece of bread, pour some water on it and cover it for 4 days. After 4 days, place the bread on a slide and observe it through microscope. What will you see? Name the organism which you see in the slide. அதாவது ஒரு ப்ரெட்டு பன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு 4 நாளைக்கு மூடி வச்சுருங்க. 4 நாள் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன தெரியுது உங்களுக்கு? அதில் இருக்கக்கூடிய அந்த உயிரினத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து பார்த்தோம்னா பூஞ்சைகள் வந்து உற்பத்தி ஆகிருக்கும். அந்த பூஞ்சைகள் சாதாரணமாகவே நம்ம டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் முட்டை அந்த சாப்பாடு கொஞ்சம் இருந்ததுனாவே அதில் அந்த பூஞ்சைகள் உற்பத்தி ஆகும். இப்போ அந்த பூஞ்சைகள் வந்து பல வகைகள் இருக்குது. ஆனால் ப்ரெட்டில் மோஸ்ட்லி உருவாகிறது வந்து பார்த்தோம்னா ரைசோபஸ் அப்படிங்கிற ஃபங்கை தான் வந்து அந்த ப்ரெட்டில் மோல்டுகளை உருவாக்கும். டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை இன் ஹியூமன். மனிதர்களுக்கு பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய்கள். நேம் ஆஃப் த ஃபங்கை, நேம் ஆஃப் த டிசீஸ். ட்ரைகோஃபைட்டான் அப்படிங்கிற பூஞ்சைனால் ரிங்வாம் அப்படின்னா சர்க்குலர் ரேஷ் ஆன் தி ஸ்கின். தோலில் வட்ட வடிவத்தில்
ரேஷஸ் உருவாகும். அடுத்து மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர், இதனால் வந்து டேண்ட்ரஃப் பொடுகு உருவாகும். டீனியா பீடிஸ் அப்படிங்கிறதுனால அந்த பூஞ்சைனால் அக்தலெட்ஸ் ஃபுட், அதாவது வந்து கால்களில் வந்து செதிலாக உருவாகும். மோர் டு நோ, கேல்விசெப்ஸ் பர்பியூரியா இஸ் த hallucinogenic fungi which cause greatest damage to the frustrated youth by giving unreal extraordinary lightness and hovering sensation. அதாவது கேல்விசெப்ஸ் பர்பியூரியா அப்படிங்கிற ஹலாஜினோஜெனிக் ஃபங்கை அப்படின்னா மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய பூஞ்சை. விச் காஸ் கிரேட்டஸ்ட் டேமேஜ், அதாவது பெரிய அளவு பாதிப்புகள் டு தி ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூத், அதாவது விரக்தியடைந்த இளைஞர்களுக்கு மத்தியில். பை கிவிங் அன்ரியல், உண்மை இல்லாத, எக்ஸ்ட்ராடினரி லைட்னஸ், அதாவது அசாதாரணமான, அண்டு ஹாவரிங் சென்சேஷன், அதாவது ஒரு கனவு உலகத்தில் இருப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துது. ஆஸ்பர்ஜில்லஸ் ஸ்பீசிஸ் காஸ் அலர்ஜி டு த சில்ட்ரன். ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிறது குழந்தைகளில் ஒவ்வாமையை ஏற்படுத்துது. வைல் கிளாடோஸ்போரியம் ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் அலர்ஜி, கிளாடோஸ்போரியம் வந்து ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை, அதாவது ஆல்காக்களுக்கும் பூஞ்சிகளுக்கும் இடையேயான வேறுபாடு. ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா தற்சார்பு ஊட்டமுறை உயிரிகள், தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா பிற சார்பு ஊட்டமுறை உயிரிகள், தனக்கு தேவையான உணவை வேற ஒரு உயிரினத்துக்கிட்ட இருந்து வாங்கும். தே ஹேவ் பிக்மெண்ட், இதில் நிறமிகள் காணப்படுது. நிறமிகள் இருக்கிறனால தான் அது உணவை தானே தயாரிச்சுக்குது. தே ஹேவ் நோ பிக்மெண்ட், நிறமிகள் இல்லாதனால தான் அது ஹெட்ரோட்ரோப்ஸாக இருக்குது. ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டார்ச், இதில் வந்து சேமிக்கப்படும் உணவுப் பொருள் ஸ்டார்ச்சு. ஃபங்கையோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து கிளைக்கோஜன் அண்ட் ஆயில், எண்ணெயாகவும் கிளைக்கோஜன்களாகவும் சேமிக்கப்படும். சம் ஆல்கே ஆர் ப்ரோகேரியாட்டிக் இன் நேச்சர், சில ஆல்கேக்கள் வந்து ப்ரோகேரியாட்டாக இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு சைனோபாக்டீரியா, அதாவது நாஸ்டா கனபீனா. ஆல் ஆர் யூகேரியாட்டிக் நேச்சர், அதாவது எல்லா வகையான பூஞ்சைகளும் யூகேரியாட்டிக் நேச்சரில் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு அகாரிகஸ். பெனிசிலின் இஸ் நோன் ஆஸ் குயின் ஆஃப் மெடிசன், அதாவது பெனிசிலினை வந்து மருந்துகளின் அரசி அப்படின்னு சொல்கிறோம். இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இன் 1928. இதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எந்த வருஷம் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா 1928. Bryophytes. Bryophytes are the primitive and simplest group of plants. அதாவது பிரையோஃபைட்டுகள் அப்படின்னா மிக பழமையான மிக எளிய உடலமைப்பை கொண்ட ஒரு தாவரங்கள். தேர் ஆர் டெரஸ்டியல் அப்படின்னா நிலவாழ்பன. அண்டு நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்கள். நான் வாஸ்குலர் அப்படின்னம்னா சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிற கடத்து திசுக்கள்லாம் இருக்காது. தே ஹேவ் நோ வாஸ்குலர் டிஷ்யூஸ் லைக் சைலம் அண்ட் ஃப்ளோயம். கிரிப்டோகேம்கள் அப்படின்னா பூவாத தாவரங்கள். பிரையோஃபைட்ஸ் லிவ் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர், அதாவது இந்த பிரையோஃபைட்டுகள் நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழும். therefore they are named as amphibians of plant kingdom. அதனால் இதை நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா தாவர உலகத்துடைய இருவாழ்விகள் அப்படின்னு சொல்கிறோம். நிலத்துலேயும் வாழுது நீர்லேயும் வாழுது, அதனால் இருவாழ்விகள். வாட்டர் இஸ் எசென்ஷியல் டு கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள், அதாவது இதனோட வாழ்க்கை சுழற்சியை முழுவதுமாக முடிக்கிறதுக்கு நீர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. Bryophytes have distinct alternation of generation. alternation அப்படின்னா மாற்றம், ஜென்ரேஷன்னா சந்ததி. அதாவது பிரையோஃபைட்டுகளில் தெளிவான சந்ததி மாற்றம் காணப்படுது. கேமிட்டோஃபைட் ஜெனரேஷன் இஸ் டாமினன்ட். கேமிட்டோஃபைட் சந்ததி வந்து ஓங்குத்தன்மையுடையது. ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இஸ் ஸ்மால். ஸ்போரோஃபைட்டுங்கிறது குறைவான ஒடுங்குத்தன்மையுடையது. ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் டிபெண்ட் ஆன் தி கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன். அதாவது இந்த ஸ்போரோஃபைட்டிக் சந்ததி கேமிட்டோஃபைட்டிக் சந்ததியை வந்து சார்ந்து இருக்கும். இந்த கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட் கேன் பி எய்தர் தேலாய்டு ஆர் லீஃபி. அதாவது இது லிவர்வாட்ஸ்
தேலை அப்படின்னம்னா லிவர் வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். தாள்கள் மாதிரி இருக்கும் அல்லது மாசஸ் இலை மாசஸ் மாதிரி இருக்கும். த பிளான்ட் ரிமைன் ஃபிக்ஸ் டு தி சப்ஸ்ட்ரேட்டம் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் ரைசைடு. அதாவது சப்ஸ்ட்ரேட்டம்னா வளர்த்தளம். இந்த தாவரம் அந்த வளர்த்தளத்தில் பற்றி கொள்றதுக்கு ரைசைடு அப்படிங்கிற வேரிகள் உதவுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ் டைப். அதாவது பாலின பெருக்கம் ஊகேமஸ் முறையில் நடைபெறும். தே ஹாவ் வெல் டெவலப்டு செக்ஸ் ஆர்கன்ஸ் லைக் ஆந்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா. இதில் நன்கு வளர்ச்சி அடைந்த பாலின உறுப்புகளான ஆந்த்ரீடியமும் ஆர்கிகோனியமும் காணப்படுது. த மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆந்த்ரீடியம். ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து ஆந்த்ரீடியம் அப்படின்னு சொல்லுவோம். விச் ப்ரொடியூசஸ் ஆந்த்ரோசோவாய்டு. இது ஆந்த்ரோசோவாய்டுகளை உருவாக்குகிறது. த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆர்கிகோனியம் விச் கண்டெய்ன்ஸ் அன் எக். அதாவது பெண் இனச்செல் அப்படிங்கிறது வந்து ஆர்கிகோனியம்னு சொல்லுவோம். இதில் முட்டை காணப்படுது. ஆந்த்ரோசோவாய்ட் ஸ்விம்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீச்சஸ் தி ஆர்கிகோனியம். ஆந்த்ரோசோவாய்டுகள் வந்து பார்த்தோம்னா நீரில் நீந்துவதற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீந்தி அது வந்து ஆர்கிகோனியம்ங்கிற முட்டையை சென்றடையும். இட் ஃபெர்டிலைசஸ் த எக் அண்ட் ஃபார்ம்ஸ் சைகோட். அதாவது இந்த 2 இனச்செல்களும் இணைந்து சைகோட்டை உருவாக்குகிறது. இந்த சைகோட் அப்படிங்கிற இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்கும். சைகோட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் விச் டெவலப்ஸ் இன் டு தி ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். அதாவது இந்த கருமுட்டை தான் ஸ்போரோஃபைட் சந்ததியோட முதல் செல். ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் அண்ட் ப்ரொடியூசஸ் ஹேப்ளாய்டு ஸ்போர் பை மியாசிஸ். இந்த இரட்டை மைய கருமுட்டையானது மியாசிஸ் பகுப்படைதல் மூலமாக ஒற்றை மைய ஸ்போராக உருவாகுது. ஸ்போர் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் த கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன். இந்த கேமிட்டோஃபைட் சந்ததியோட முதல் செல் வந்து ஸ்போர். அதாவது ஸ்போரோஃபைட்டிக் சந்ததியோட முதல் செல் வந்து கருமுட்டை. கேமிட்டோஃபைட் சந்ததியோட முதல் செல் வந்து ஸ்போர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரையோஃபைட். பிரையோஃபைட்டுகளின் வகைப்பாடு. பிரையோஃபைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 classes. தே ஆர் ஹெப்பாட்டிகே அப்படின்னா லிவர் வாட்ஸ் ஈரல் வடிவம். ஆந்தோசெரட்டே அப்படின்னா ஹார்ன் வாட்ஸ் கொம்பு வடிவம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மஸ்கி அப்படின்னா மாசஸ். 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெப்பாட்டிகே எக்ஸாம்பிள் ரிச்சியா. தேர் ஆர் லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரையோஃபைட். அதாவது பிரையோஃபைட்டுகளில் இருக்கக்கூடியதில் கீழ்நிலை தாவரம். தே ஆர் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர் தென் மாஸ்களை விட எளிமையான அமைப்பை கொண்டது. சாப்ரோஃபைட் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஷார்ட் லிவ்டு. அதாவது ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது மிகவும் எளிமையானதும் குறுகிய நாள் வாழக்கூடியதுமாய் இருக்கும். ஆந்தோசெரட்டே எக்ஸாம்பிள் ஆந்தோசெரஸ். கேமிட்டோஃபைட் இஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் இன்டு தாலஸ். அதாவது கேமிட்டோஃபைட் வேறுபடுத்த முடியாத தாலஸ் அமைப்பை கொண்டுள்ளதாக இருக்கும். ரைசாய்ட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் அண்ட் அன்பிரான்ச்டு. அதாவது ரைசாய்டுகள் அப்படின்னா வேர் வளரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூனிசெல்லுலர்னால் ஒரு செல். அன்பிரான்ச்டு அப்படின்னா கிளைகள் அற்றதாக காணப்படும். புரோட்டோனீமல் ஸ்டேஜ் இஸ் ஆப்சண்ட். அதாவது புரோட்டோனீமாங்கிற நிலை இதில் காணப்படுறது கிடையாது. ஸ்போரோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஃபூட் அண்ட் கேப்சூல் ஒன்லி. அதாவது ஸ்போரோஃபைட்டுகள் அப்படிங்கிறது ஃபூட்னா பாதம்னு சொல்லுவோம் மற்றும் கேப்சூல் என 2 பகுதியாக மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கும். மஸ்கி எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா. They are higher forms in which the gametophyte is differentiated into stem, leaf and root like parts. அதாவது பிரையோஃபைட்டுகளில் இருக்கிறதுலையே இதுதான் வந்து உயர்நிலை தாவரங்கள். இந்த கேமிட்டோஃபைட் பார்த்தோம்னா தண்டு, இலை, வேர் அப்படின்னு வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். புரோட்டோனீமல் ஸ்டேஜ் இஸ் ப்ரெசண்ட். அதாவது புரோட்டோனீமா நிலை வந்து இதில் காணப்படும். இதுக்கு முந்தின ஸ்டேஜில் காணப்படாது, இதில் காணப்படும். ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஃபுட், சீட்டே அண்டு கேப்சூல்.
அதாவது இந்த ஸ்போரோஃபைட்டானது பாதம், சீட்டா மற்றும் கேப்சூல் என 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தில் இருக்கிறது தான் வந்து ஃபியூனேரியா. இது வந்து மாசஸ்க்கு எக்ஸாம்பிள். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ், அதாவது பொருளாதார முக்கியத்துவம். பிரையோஃபைட்ஸ் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், அதாவது பிரையோஃபைட்டுகள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. ப்ரிவென்ட் அப்படின்னா தடுத்தல், சாயில் எரோஷன்னா மண்ணரிப்பு. ஸ்பாக்னம் கேன் அப்சர்வ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது இந்த ஸ்பாக்னம் அப்படிங்கிற பூஞ்சை அதிக அளவில் நீரை உறிஞ்சக்கூடியது. ஹென்ஸ் இட்ஸ் யூஸ்ட் பை தி கார்டனர்ஸ் இன் நர்சரி, இதனால் இதை வந்து பண்ணையில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பீட் விச் இஸ் அ வேல்யூபிள் ஃபியூவல் லைக் கோல் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஸ்பாக்னம், அதாவது பீட் எனப்படும் நிலக்கரி வந்து ரொம்ப விலை மதிப்புடைய ஒரு எரிபொருள். அதாவது இந்த பீட்ங்கிறது நிலக்கரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்புடைய எரிபொருள். இது வந்து ஸ்பாக்னம் அப்படிங்கிற தாவரத்திலிருந்து பெறப்படுது, பூஞ்சையிலிருந்து பெறப்படுது.